அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் டிரைவர் போர்டு. பிஎல்டிசியோட ஃபேனோட டிரைவர் போர்டு இது ஏசி டிசி ரெண்டுமே ஒர்க் பண்ணும். 12 வோல்ட்லேயும் நீங்கள் கொடுக்கலாம், பேட்டரியில் கொடுக்கலாம், சோலாரில் கொடுக்கலாம், ஏசி மெயின் கரண்ட்லேயும் கொடுக்கலாம். இது வந்து கவர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இதை போட்டால் தான் அந்த க்ளோசிங் பண்ணும்போது எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகும் அந்த டிரைவர் போர்டு. அதுக்காக கொடுத்துருப்பாங்க. தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பழசையே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த டிரைவர் போர்டு வைக்கிறதுக்கான பேஸு. இதை போட்டு தான் இது மேலே தான் அந்த டிரைவர் சீட்டை முடிக்கணும். இது ரிமோட்டு 6 ஸ்டெப்பு உள்ள ரிமோட்டு. இதுதான் வந்து 3 ஃபேஸ் காயில் பெயிண்டிங் பண்ண கோர். இது பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே ரெடி பண்ணி இதை வச்சுருக்கிறேன். பேரிங்லாம் மாற்றி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கிறேன். பழைய ஃபேன் இது. பழைய பேரிங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது பேரிங்காகவே போட்டுடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மேக்னெட்டிங் வந்து நம்ம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணணும். எப்படி அளவு எடுக்கணும்னா கோரை வச்சு அளவு எடுக்கணும். அந்த கோரை வச்சு அந்த பேஸை பார்த்தோம்னா எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை கட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த கோருக்கு வந்து கரெக்டாக இருக்குது இதோட அளவு. சில இதில் கொஞ்சம் கூட இருக்கும், குறையவும் இருக்கும். நம்ம இது கரெக்டாக அளந்துட்டு கொஞ்சம் மூவிங் இருந்துச்சுன்னா சைடில் சப்போர்ட் கொடுத்து பேஸ்ட் வச்சு ஒட்டணும். இது பாருங்கள், இந்த பேஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ ஒட்டை வெட்டிடலாம். எல்லாத்தையுமே ஒட்டை கட் பண்ணிட்டாக்கா வெறும் ரவுண்ட் ஷேப் மட்டும் கிடைக்கும். கொஞ்சோன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், இலகுவாகவும் இருக்கும். சும்மா சாதாரண ஒரு பிளேடை வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம். பிளாஸ்டிக்கு தான். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா 2-6 இழுத்தாக்கா சூப்பராக கட் ஆகிடும். இப்போ இதை வெட்டி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு இருக்கும். இந்த பிசுறெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை. அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த சைடில் சப்போர்ட் கொடுக்கும்போது ஒட்டுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு நேராகவே ஒட்டிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதுக்கு அடுத்தபடியாக இந்த கோர் எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு அதை வச்சு பொறுமையாக இருக்கணும். பார்த்து பேரக்கூடாது, டைடக்கூடாது சைடு. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றியெல்லாம் லேசாக தட்டிக்கோங்க. கட்டை பக்கத்தில் தட்டுவீங்க. ஹெட்டு உள்ள பக்கத்தால் தட்டினாக்கா அந்த அப்புறம் பேரிங்கில் மாட்டாமல் போயிடும். ஃப்ரீயாக சுற்றுது. இதுக்கப்புறம் கோர் மேக்னெட் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும். 4 சைடை வந்து 5 mm சீட்டு வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் பண்ணலாம். உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணி கூட சென்டர் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணணும், உராசக்கூடாது. உராசாமல் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். கையால் சுற்றும் போது ஃப்ரீயாக சுற்றணும். 4 சைடும் நீங்கள் பேப்பர் வச்சு செஞ்சீங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இது ஈஸியாக இருக்குது. நான் இப்போ சும்மா கையாலேயே சாதாரணமாக செய்யலாம். இப்போ ஃப்ரீயாக சுற்றுது பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் சைடில் ஏதாவது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சைடில் சப்போர்ட் கொடுத்துட்டு பேஸ்ட் வச்சு கொடுக்கணும். குயிக் பேஸ்ட்டை வச்சுட்டு 4 பக்கமும் பேஸ்ட் பண்ணணும். இருக்கிற இல்லைன்னா அந்த 6 சைடுமே நீங்கள் ஓரத்தில் பேஸ்ட் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸ் வச்சு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணால் அது ஒட்டிக்கும் நல்லா. இரும்பில் ஒட்டாது. நீங்கள் மறுபடியும் கழட்டணுன்னாலும் கழட்டலாம், பிரச்சனை இல்லை. அது சுற்றுனாக்கா அந்த க்ரிப்னஸ் குறைஞ்சி போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கணும். க்ரிப்பாக இருக்கணும். கோர் வந்து மேக்னெட் வந்து மூவ் ஆகாமல் செட் பண்ணாக்கா அவ்வளோ ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். லேசாக அசை இருந்துச்சுன்னா ஸ்பீடு குறையும்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. ஓரளவு க்ரிப்பாக பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு இதை நான் திரும்ப யூஸ் பண்ணுவேன். அந்த காய வைக்கிற டைமிங் நான் இதில் எடுக்கல, வீடியோ வேஸ்ட்டாக போகாமன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா ஒட்டிடுச்சு, இது நல்லா காஞ்சிடுச்சு, க்ரிப்பாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த வேலை வந்துட்டு கீழே உள்ள பாட்டம்லாம் மாற்றுறதுக்கு உள்ள வேலையை பார்க்கணும். சின்ன சின்ன பிசுறு இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது ஓராயும் இல்லை ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டமாக இருக்கும். அது கரெக்டாக அந்த கோர் லெவலுக்கு மேக்னெட்டிக் லெவலுக்கே வெட்டிட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இனி அடுத்தது மூட வேண்டியது தான். ஸ்ப்ரிங்கு மறந்துடாதீங்க, ஸ்ப்ரிங்கு அவசியம் போடணும். ஸ்ப்ரிங்கு வாசரை போட்டு மூடுங்க. ஸ்க்ரூவை பேலன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக 3 ஸ்க்ரூவையும் போட்டுட்டு ஒரே லெவலில் பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் சுற்றி பார்க்கணும், லைட்டாக சுற்றுதா, மூவ் ஆகுதா, ஃப்ரீயாக இருக்குதான்னு பார்க்கணும். டைட்டாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணணும், சரியாக செய்யணும். ஓகே, இப்போ கரெக்டாக ஃப்ரீயாக இருக்குது, சுற்றி பார்த்துட்டேன். அடுத்தது வந்து டிரைவருக்குள்ளே பேஸை ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதை டைட் பண்ணிக்கலாம். கரெக்ட், அவ்வளோதான். இதில் ஃபுல் டைட் ஆகிடுச்சு. ஓகே, ரெடி. இப்போ வந்து நம்ம டிரைவர் பேஸை மெதுவாக அதில் ஃபிட் பண்ணி உட்கார வைக்கிறோம். அதில் இருக்கிறதுலேயே ரொம்ப லோவாக உள்ள ஹைட்டில் உள்ள ஸ்க்ரூ இருக்கும், 2 இருக்கும். சில இந்த சாஃப்ட்டில் 2 ஓட்டை இருக்கும், 2 ஹோல் இருக்கும். கீழே உள்ளதில் நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது இந்த டிரைவரை இது மேலே வந்து உட்கார வைக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து டிரைவர் போர்டை இதில் வைக்க வேண்டியது தான். இப்போ லேசாக சுற்றி பார்த்துக்குவோம், ஃப்ரீயாக இருக்குதுன்னு. டிரைவர் போர்டை எடுத்துகிட்டு பொறுமையாக கொண்டு போயிட்டு அதன் மேலே வச்சுக்குவோம். அடாடா, ஒரு கீழே இருக்குது, அதை ரிமூவ் பண்ணவே இல்லை. இதில் வந்து அவங்களே ஸ்பேர் ஸ்க்ரூ 2 கொடுத்துருப்பாங்க, அதையே யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் தான் பண்ண போகிறோம். இதுலேயே சென்சாரு எல்லாமே வந்து அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணியே வந்திருக்கிறோம். அதை நம்ம பார்த்துக்கணும். சென்சாருக்கு வந்து அந்த மூடி கொடுத்துருந்தாங்களே, அதில் ஹோல் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ஒரு ஏம் பண்ணி ஹோல் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் சென்சார். 3 ஒயர் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது வந்து 3 ஃபேஸ் லைன், கீழே உள்ள மோட்டாரோட வெயிண்டிங்கோட லைனு. அதை கொண்டு வந்துட்டு அங்கே பின் இருக்கும், அதில் வந்து ப்ளக் பண்ணி ஒன்று. இது டிசி லைனு, இது டைரக்ட் ஏசி லைனு. டிசி வந்து 100 வாட்ஸில் ஒரு பேனல் போட்டாவே இது ரன் ஆகும். அவ்வளோதான். இது வந்து மெயின் லைனு ப்ளக் பண்ணியாச்சு கரெக்டாக. இதுலேயும் ஒராசாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சென்சாரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு வாட்டமோ அதை சின்ன ஹோல் பண்ணிவிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மூடியில் எங்கேயாவது ஒரு சின்ன ஹோல் பண்ணிவிட்டு அதில் மேலே வச்சுட்டு ஒட்டிட வேண்டியது தான். இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வெறும் சிங்கிள் சாஃப்ட் ஒன்று எடுத்து சும்மா ஸ்க்ரூ போட்டுட்டு இது எப்படி ரன்னிங் இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறை செக் பண்ணிக்கணும், கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ரிமோட் ஒர்க் பண்ணுறது இந்த கேமராவில் செக் பண்ணி ஒரு பட்டன் அமைக்கும் போது கரெக்டாக